சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொன்ன? யாரு யார லோ கிளாஸ்னு சொன்ன? யார பார்த்து லோ கிளாஸ்னு சொல்றீங்க? ஒரு தடவை சொன்னா உன் மண்டையில ஏறாதா? இன்னொரு தடவையும் சொல்லணுமா? எங்க சொல்லி பாரு, சொல்லி பாரு. உன் பணத்திமிர யார்கிட்ட காட்ட பாக்குற? எங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா கௌரவம் மரியாதை இதெல்லாம் பெரிய சொத்தா வச்சிட்டு இருக்கோம் நாங்க. அத கேவலப்படுத்துற மாதிரி இன்னொரு வாட்டி பல்லு மேல நாக்க போட்டு பேசுன, என் கால்ல போடுறது உன் கன்னத்துல விழுந்துரும். ஜாக்கிரதை. ஆதிரை, என்ன பாக்குற? உங்க அப்பாவை நான் அவமானப்படுத்திட்டேன்னு துடிச்சு போய் என்ன அடிச்சியே? இப்போ உங்க அம்மா எங்க அப்பாவையும் அத்தையையும் இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்களே, இப்ப நீ சைலண்டா இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உனக்கு வந்தாதான் ரத்தமா, எனக்குலாம் வந்தா தக்காளி சட்னியா? என்ன நான் இங்க நியாயம் கேட்டு கத்திட்டு இருக்கிறேன், நீ என்ன அவகிட்ட போய் நியாயத்தை கேட்டுட்டு இருக்க? நீ அப்பா அத்தை இங்க எதுக்காக வந்தீங்க? என் பொண்ணையோ மாப்பிளையோ மனசார வாழ்த்தவா வந்தீங்க? உங்க மனசுக்குள்ளேயே இவங்க எல்லாரும் கெட்டு குட்டி சவரா போகணும்னு சாப்ப விடுறதுக்காக தானே வந்தீங்க? இதுல என்னமோ பெரிய நல்லவங்க மாதிரி ஓவரா நடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உண்மையிலேயே இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே இங்க இருந்து கிளம்பி போங்க. நீங்க இங்க நிக்கிற வரைக்கும் நாங்க பந்தக்கால் நடமாட்டோம் நடமாட்டோம் நடமாட்டோம், இது சத்தியம். அண்ணா, இதுக்கு மேலயும் நாங்க இங்க இருக்கணுமா போகணுமாங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஏகம்பரம் இருப்பா, அவசரப்படாத. சிவா. ஏய் மனோரி. அப்பா மா, நான் அம்மா கிட்ட பேசுறேன்ப்பா. இதுக்கு மேல அவட்ட என்னமா பேச போற நீ? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காம இப்படி தகராறு பண்ணிட்டு நிக்கிறா. வழக்கமா அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு இவ தகராறு பண்ணிட்டு இருக்காளமா? ஏமா, இவ எனக்காவோ உனக்காவோ இதை பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தோணல. தேவையில்லாம பேசி சண்டை போட வச்சு இந்த விசேஷத்தை நடத்த விடாம பண்றதுக்கு திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. போடுங்க போடுங்க, என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறதானே உங்க வழக்கம். இப்பவும் அதே மாதிரி பழிய போடுங்க. உங்களுக்காக நான் பறிஞ்சு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன், கடைசியில நான் இங்க விசேஷத்தை நடக்க விடாம தடுக்கணுங்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேனா? இதுக்கப்புறமும் நான் இங்க நின்னுட்டு இருந்தேனா அது எனக்கு தாங்க அசிங்கம். நான் போறேன். நீங்க பந்தக்கால நட்டாலும் சரி, பாடையில போனாலும் சரி. நான் சொல்றத கேளு. தில்ல நான் பெத்த புள்ளனா, நீ நான் பெறாத புள்ளப்பா. நான் சொல்றத கேளு, ஆத்திரப்படாத, கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஏமா, அவ என்ன வார்த்தை சொல்ல பாத்தீங்களாமா? அவ சொன்ன வார்த்தை என் தலையில சம்மட்டியால் அடிச்சாப்புல இருக்குமா. அவளை நான் கொல்லாம ஏன்பா சிவா, இப்ப நீ சொன்ன வார்த்தைக்கும் கொஞ்ச நேரம் முன்னாடி அவ சொன்ன வார்த்தைக்கு என்னப்பா வித்தியாசம் இருக்கு? வார்த்தை காத்தோட காத்தா போயிடும், ஆனா நீ மனோகரிய அடிச்சாலோ கொண்டாலோ அது காலத்துக்கும் கருப்புள்ளியா நின்னுடும். வேண்டாம் ஐயா, அமைதியா இருயா. ஏய், இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போடி, மரியாதையா போடி, போ.
போ உங்க அம்மாட்ட போய் பேசு. அம்மா எங்க போற? அம்மா அம்மா நில்லுங்கம்மா. என்னம்மா இதெல்லாம்? என்னடி நீ பேசுறது ரொம்ப தப்புமா. டேய் என்னடா தப்பு? என்ன அம்மா தப்பு? அம்மா இருங்கம்மா. நீங்க வந்ததுல இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தப்புதாம்மா. நீங்க பேசுறதையும் பேசிட்டு இப்படி கோச்சிட்டு போறதுல எந்த நியாயமும் இல்லம்மா. பழைய பிரச்சனையெல்லாம் பேசி புதுசா இப்ப எதுக்குமா பிரச்சனை பண்ணணும்? நீங்க வாங்கம்மா. உங்களுக்காக அவங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குடி மன்னிப்பு கேட்கணும்? ஆ? உன் அப்பாவை ஆளை வச்சு அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு அவங்க எல்லாரும் தான் மன்னிப்பு கேட்கணும். சம்மந்தியம்மா, இப்ப என்ன? அவங்க மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2 பேரோட வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பமாக போறத, 2 குடும்பத்துக்கும் புது உறவுங்க வரப்போறத பந்தக்கால் நட்டு எல்லாருக்கும் சொல்ல போறோம். இந்த சந்தோஷமான நேரத்துல எதுக்கு இந்த சண்டையெல்லாம்? சம்மந்தியம்மா, வாங்க, என் வீட்டுக்காரரையும் பொண்ணையும் மன்னிச்சிருங்க. வேணாம். நான் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு புதுசா சொந்தம் கொண்டாடணும்ன்ற மனசோட தான் இந்த விசேஷத்துக்கு வந்தேன். ஆனா என் பெருந்தன்மையையும் என் பெரிய மனசையும் பொண்ணு வீட்டுக்காரங்க மதிக்கல. எடுத்தெறிஞ்சு ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. ஆனா நீங்களோ பிரபுவோ அவங்கள கண்டிக்கல. அவங்க பேசுறதெல்லாம் பேசுவாங்க. கடைசியில என் பொண்டாட்டி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா?